எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் 2011 2024 இல்லை தற்போது வரைக்கும் கட்சி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருக்கின்ற ஒரு பெரும் கேள்வி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பலரால் வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தற்பொழுது தைலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பெரும்பகுதியாக அன்புமணி அவர்கள் கட்சிக்கு வந்த பிறகுதான் மிகப்பெரிய அழிவை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி போயிருக்கு அப்படின்ற விஷயத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை நாம உடச்சி நம்ம மக்கள்கிட்ட சில விஷயங்களை சொல்லிடலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். குறிப்பா அன்புமணி அவர்கள் 2006 திமுக மற்றும் காங்கிரஸோட நிபந்தனையற்ற ஒரு கூட்டணியை தைலாபுரத்தில் போடப்படுது. அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக முதல் எடுப்பிலே அன்புமணி அவர்கள் வராரு. ஆனா அதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா 1998 கட்சிகளுக்குள்ள சில வேலைகளுக்கு இளைஞரணி விஷயத்துக்குள்ள அன்புமணி வந்துட்டதாக சில விஷயங்களும் சொல்லப்படுது. 2006 தான் நேரடியாக பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பன் டோர் வழியாக வந்தார் அப்படின்றது ஒரு விதத்துல சரியா இருந்தா கூட 98 பார்த்தீங்கன்னா கட்சிகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டார், சில விஷயங்கள்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல சுகாதாரத்துறை அமைச்சராக பார்த்தீங்கன்னா அவர் அறிவிக்கப்படுறாரு. பின்பு இந்தியாவுக்காக 108 மற்றும் பார்த்தீங்கன்னா புகையிலை, கஞ்சா ஒழிப்பு, இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா அப்போதைய காலகட்டத்தில் பெரும்பகுதியாக பார்த்தீங்கன்னா சில நோய்கள்லாம் அச்சுறுத்தலாக இருந்தது. அதற்கெல்லாம் பல கட்டுப்பாடுகளை பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற விஷயம் தான் கொண்டு வந்துச்சு. இதெல்லாமே இந்தியாவுக்காக பல விஷயங்கள்ல நல்லது செஞ்சார். அதற்கு பிற்பாடு 2009 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஜெயலலிதா அவர்களோட கூட்டணி போவதற்காக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து அவர் ரிலீவ் ஆயிட்டார்ன்ற விஷயம் எல்லாம் அரசியல் ரீதியாக இருக்கிற பலருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இதற்கு பிற்பாடு 2011 கூட்டணியில பெரும்பகுதியாக எல்லா மக்களுமே, குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள், வன்னியர்கள் எல்லாருமே பெரும்பகுதியாக நாம நினைச்ச கூட்டணி அப்படின்றது அதிமுகவோட பாமக போக போகுது என்ற கூட்டணியில தான் பெரும்பகுதியா வன்னியர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மீண்டும் 2006 போல நிபந்தனையற்ற கூட்டணியை எப்படி ஐயா அவர்கள் சொன்னாரோ அதே போல ஐயா அவர்களுடைய முடிவால பார்த்தீங்கன்னா மீண்டும் திமுகவோட நாம கூட்டணிக்கு போனோம். பிறகு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட அனைத்து சீட்டுகளும் வாஷ் அவுட் செய்யப்பட்டது. புரியுதுங்களா? பாமக அப்போதிலிருந்து இப்போது வரைக்குமே பெரும்பகுதியாக நம்ம வெற்றியை நோக்கி இந்த கட்சி நகர்த்தப்படலை. அந்த நகர்த்தப்படாத இருக்கிற காரணத்துக்கெல்லாம் அன்புமணி அவர்கள் மேல பெரும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. 2006 ஐயா அவர்கள் முடிவெடுத்து தன்னுடைய மகனை சுகாதாரத்துறை அமைச்சரா மாத்துறாரு. 2009 யாரோட கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் தான் முடிவெடுக்கிறாரு. அதே போல 2011 திமுகவோட தான் கூட்டணி போகணும் அப்படின்ற முடிவையே யார் எடுக்கிறது? ஐயா அவர்கள் தான் எடுக்கிறாங்க. அதற்கு பிற்பாடு 2014 தான் அன்புமணி அவர்கள் தர்மபுரியில மக்களவை தொகுதியில நிற்கிறாரு. நின்று வெற்றி பெறாரு. வெற்றி பெற்று எம்பியா மாறுறாரு. எம்பியா மாறின பிறகு மீண்டும் அவர் 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்றாங்க. பண்ணி நாம 234 தொகுதியிலுமே வாஷ் அவுட் ஆனோம். புரியுதுங்களா? அதுல சில தொகுதிகள் மிகப்பெரிய டஃப்பான சுச்சுவேஷனை உருவாக்கணும். மீண்டும் 234 தொகுதியில நம்ம வாஷ் அவுட் ஆகி பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கி போச்சு. அந்த தோல்விக்கு கண்டிப்பாக அன்புமணி அவர்களை நம்ம நேரடியாகவே சொல்லலாம். ஏன்னா அவர் தான் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. அந்த உருவாக்கின விஷயத்தால பெரும்பகுதியாக அப்பொழுது சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இடத்துலயும் திராவிட கட்சிகளோட கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த சொல்லப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக வன்னியர்களால சில மக்களால் வரவேற்கவும் பட்டது. குறிப்பா பல வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியோடைய அந்த பாதை சரியான பாதை, இந்த பாதையில தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் பெரும்பகுதியாக மாற்று கட்சியில் இருக்கிற வன்னியர்களும் இந்த விஷயத்தை ஆதரவு கரம் நீட்டினாங்க 2016. இதற்கு பிற்பாடு 2019 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஐயா அவர்கள் ஃபோர்ஸ் பண்றாரு. இல்ல நம்ம கூட்டணியோட போனாதான் நம்ம வெற்றி பெற முடியும், தனிச்செல்லாம் நிக்க முடியாது அப்படின்னு. அன்புமணி அவர்கள் இல்ல நம்ம தனிச்சே நிக்கலாம், 2016 நம்ம சொல்லிட்டோம், நம்ம கடந்த பார்த்தீங்கன்னா இந்த 3-4 வருடங்கள்ல பெரும்பகுதியாக நாம தனிச்சு நிக்க போறோம் அப்படின்ற விஷயத்தை தான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். மீண்டும் திராவிட கட்சிகளோட கூட்டணி போனோம் அப்படின்னா நாளை நம்மளுடைய கட்சியோடைய பலம் வலுவிழுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை
அன்போனி அவர்கள் வந்து சொல்றாரு. அந்த விஷயத்தை ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காம 2019 மீண்டும் வந்து அதிமுகவோட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ள போறாங்க. போகி வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து இவ்வளவு தூரம் வெற்றி பெற்றோம் அப்படின்றது தெரியும். வாஷ் அவுட் ஆனோம். புரியுதுங்களா? பிறகு வந்து மீண்டும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து பார்த்தீங்கன்னா அன்போனி அவர்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல வெற்றி பெறல. வெற்றி பெறாம இருந்தும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட் வந்து ஒதுக்கப்படுது. அதற்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாருன்றது எல்லாருக்குமே தெரியும் 2024 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து 2021 கூட்டணி மீண்டும் வந்து அதிமுகவோட பாஜகவோட வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து அந்த கூட்டணியை ஐயா அவர்கள் தான் முடிவு பண்றாங்க. 2021 நாம வந்து எத்தனை சீட்டுகள் வாங்கணும், எத்தனை சீட்டுகளை வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு எல்லாம் தெரியும். 5 வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களை நம்ம பெற்றிருந்தோம். பெற்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுல தைலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் 2 பேராகவும் பனையூர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்போனி அவர்களுடைய அணியாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் வந்து அந்த எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இந்த சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்போனி அவர்கள் வந்து 2016க்கு அப்புறம் அவர் தனிச்சு முடிவெடுத்த ஒரு எலெக்ஷன் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் தான் வந்து மீண்டும் வந்து அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக அறிவிக்கப்பட்ட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பைலாவில் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டு தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்து 2024 பாஜகவோட வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ அலையன்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பாமக உள்ள போகுது. உள்ள போய் வந்து நாம வந்து வாஷ் அவுட் ஆயிட்டோம். புரியுதுங்களா? இது நடந்திருக்கிற அரசியல். இந்த இடத்துல வந்து பெரும்பகுதியாக இந்த 2011 இருந்து 2024 காலகட்டம் வரைக்குமே வந்து 2 இடத்துல மட்டும்தான் அன்போனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியும் தனிச்சியை வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடுவதற்கான அனைத்து விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறார். ஒன்று 2016, ஒன்று 2024. மீதி 2011 ஆகட்டும் சரி, 2019 ஆகட்டும் சரி, 2021 அப்படின்னு இந்த 3 தேர்தல்களும் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய முடிவால வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைக்கப்பட்டது அப்படின்னா ஐயா அவர்களுடைய முடிவால தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் பாமகவுடைய லாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா 60% ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுடைய லாஸ்க்கு வந்து ஐயா அவர்களுடைய முடிவு தான் வந்து நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? ஆனா இப்ப இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் அணியை சார்ந்தவர்களும் பெரும்பகுதியாக அன்புமணி அவர்கள் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக குறை சொல்வதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பது? புரியுதுங்களா? 2011 முடிவு ஐயா அவர்களுடைய முடிவு, 2016 முடிவு அன்புமணி அவர்களுடைய முடிவு, 2014 முடிவு வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களுடைய முடிவு தான். நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பாமக வந்து கொண்டுட்டு போனார்ன்றதும் இவருடைய முடிவாக கூட இருக்கலாம். புரியுதுங்களா? ஐயா அவர்கள் அதை ஏற்றுக்கிட்டாரா ஏற்றுக்கொள்ளாம போனார்ன்றதுல அது அப்பாற்பட்ட விஷயம். பெரும்பகுதியாக 3 எலெக்ஷன் இவராக வந்து பார்த்தீங்கன்னா 3 எலெக்ஷன் அவராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கப்படும் பொழுது 2 சட்டமன்ற தேர்தல் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிவை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் தான் எடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா 2014 நாடாளுமன்ற தேர்தல் முடிவை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் எடுத்து அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரகடனப்படுத்தி இருக்கலாம். இல்லை வந்து அன்புமணி அவர்கள் கூட எடுத்திருக்கலாம். பெரும்பகுதியாக பார்த்தோம் அப்படின்னா 60-40 அப்படின்ற விஷயத்துக்குள்ளதான் வந்து இந்த விஷயம் வருது. அப்படி இருக்கும் பட்சத்துல பாமக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 15 வருடங்களாக மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்ட முடியாம இருப்பதற்கு அன்புமணி ஒரு காரணமாக சொல்லப்பட்டா அதே அளவுக்கு காரணமாக வந்து யாரை சொல்லணும் அப்படின்னா ஐயா அவர்களையும் சொல்லணும். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் காரணமாக சொல்லப்படணும் அப்படின்றதையும் இங்க இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நம்ம ஒருவரை நோக்கி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி முல்லை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்க வைக்கக்கூடாது. 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா தவறுகள் இருந்தது. 2021, 2019, 2011 அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை முடிவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் தான் எடுத்தாரு. 2024 அன்புமணி அவர்கள் தனிச்சு வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறாரு. அந்த முடிவு தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இன்னைக்கு வந்து கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆவதற்கான மிகப்பெரிய ஒரு விஷயமே மாறி இருக்கு. அதோடைய விஷயம்லாம் நம்ம பல முறை சொல்லிட்டோம், பேசியிருக்கோம், வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம். புரியுதுங்களா? இங்க பெரும்பகுதியா 2024 பேசப்பட்ட கூட்டணியோடைய சில பணப்பட்டுவாடா வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துக்கு போகல. அதோடைய பிம்பமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களுடைய உடன் இருக்கிற காந்திமதியாக இருந்தாலும் சரி, சுசிலாவாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு குட்டையை வந்து பார்த்தீங்கன்னா குழப்பறாங்க. உன்னுடைய மகனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மருமகளுக்குமே எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ப நாங்கெல்லாம் இப்படி அப்படின்ற கேள்வியை தைலாபுரத்துல முன் வச்சுதான் இது குடிமைப்பிடி சண்டையா குடும்ப சண்டையா வந்து பார்த்தீங்கன்னா இருந்த விஷயத்த மிக அப்படியே லைட்டா ஊதி 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 வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக்கி இன்னைக்கு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ உடைச்சு தன்னுடைய தகப்பனை வந்து பார்த்தீங்கன்னா கூட வச்சுக்கிட்டே வந்து காந்திமதி அவர்கள் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு நேற்று செயல் தலைவராக மாறி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இவ்வளவு வேலைகள் வந்து கட்சிக்குள்ள நிகழ்ந்திருக்கு. இந்த வேலைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்து எல்லா வேலைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் வந்து வித்துட்டவர் வந்து ஐயா அவர்கள் தான். புரியுதுங்களா? இன்னைக்கு பாமக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து பின்னடைவை நோக்கி போயிருக்கு அப்படின்னா அன்புமணி அவர்கள் ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக சொல்லப்பட்டாலும்
அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களும் காரணன்றதையும் வந்து நம்ம இந்த நேரத்தில் வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும். புரியுதுங்களா? தரப்புலையுமே வந்து இரண்டு தரப்புலையுமே 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருந்திருக்கிறாங்கன்றதையும் நம்ம ஒத்துக்கணும். அதே போல 2016க்கு பிறகு வந்து நம்ம ஒருவேளை தனிச்சையே போட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா தனிச்சு தான் நம்ம போட்டிட்டு இருக்கிறோம். 2019 2021 அப்படின்னா பெரும்பகுதியாக நாம கூட்டணி ஆட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிகழ்ந்திருக்கலாம். 2021 பெரும்பகுதியா பாமக ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ள உருவாக்கி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை வந்து ஐயா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சு விட்டாரு. அதே விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து கட்சியை 2ஆ உடைச்சு இங்க மக்களை பத்தின எந்த சிந்தனையுமே கிடையாது. புரியுதுங்களா? கட்சியில் இருக்கிறவனை பத்தினா சிந்தனைலாம் கிடையாது. ஐயா அவர்களுக்கு ஒரே சிந்தனை தான், மகள் கூட இருக்கிறவங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய துணைவியார் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களுக்கான அரசியலை நோக்கி மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் கட்சியை 2ஆ உடைச்சு இவர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற ஒழிய வன்னியர் சமூகத்துடைய நலனோ, வன்னியர் சமூகத்துடைய இடஒதுக்கீடோ, வன்னியர் சமூகத்துக்கான அரசியலோ, இல்லை வன்னியர் சமூகத்துடைய அடுத்த தலைமுறையோட நல்லதோ அப்படின்ற எந்த சுய சிந்தனையுமே கிடையாது. புரியுதுங்களா? அந்த சிந்தனையை நோக்கி தான் தைலாபுரம் அணியை வந்து நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து வன்னியர்களும் தெளிவா புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? நாம சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, தவறுகள் வந்து 2 பக்கமும் இருக்கு. ஆனா அந்த 2 பக்கத்துல எந்த தவறுகள் மிக பெருசா இருக்கு அப்படின்னா தைலாபுரம் அணியை சார்ந்தவர்களுடைய தவறுகள் வந்து தற்போதைய காலத்துல மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இவர்களால வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் கண்டிப்பா எந்த ஒரு நல்லதும் நிகழ போறது கிடையாது. புரியுதுங்களா? அவர்கள் தைலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் வந்து எந்த ஒரு நல்லதையும் வன்னியர் சமூகத்துக்கு செய்ய போறதும் கிடையாது. அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நாளை வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் அணியை சார்ந்த அந்த கூட்டணிக்குள்ள வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல நகர்ந்தாலோ இல்லை போனாலோ குட்டி சேவரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுவதற்கான அனைத்து சாத்தியங்களும் இருக்குன்றது வன்னியர்கள் தெளிவா புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? அன்போனி அவர்களால் கட்சி அழிந்ததா அப்படின்னு கேட்டா சில இடங்கள்ல, சில விஷயங்கள்ல, சில முடிவுகள்ல நாம தோத்துருக்குன்றது உண்மை. அதே போல ஐயா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு காரணன்றதையும் வன்னியர்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இதுதான் சாக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி வந்து பார்த்தீங்கன்னா தவறுகளை வந்து போட்டுக்கூடாது. புரியுதுங்களா? இருக்கிற ஃபேக்டான வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் இதுதான். இதை வன்னியர்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம மீண்டும் சொல்றோம், பாமக அடுத்த காலத்துக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு யார் தேவை அப்படின்னா அன்போனி அவர்கள் தான் தேவை. ராமதாஸ் அவர்கள் தேவை கிடையாது. 87 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தேவையும் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி ஆகிறது. நாம வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஊமைச்சனங்களால் ஏமாற முடியாதுன்றதை வன்னியர்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் உண்டு. அடுத்த ஒரு நல்ல காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன்